ஹாய், ஹலோ. வெல்கம் டூ கடல் யாத்திரிகன் விளாக்ஸ். நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா, துருக்கிக்கு வந்தாச்சு. துருக்கி நாட்டுக்கு வந்தாச்சு. கிரீஸ்லருந்து தாண்டி நம்ம வந்து அந்த துருக்கி எல்லைக்குள்ள நுழைஞ்சாச்சு. இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் அந்த நாட்டோட என்ட்ரன்ஸ்க்குள்ள வந்தாச்சு. இப்ப கிரீஸ்ல வந்து சாந்தோரினில மேல போய் மலையில எடுத்த வீடியோலாம் வந்து கரெக்ட்டான எடிட் பண்ணி கரெக்ட்டான நேரத்துக்கு வந்து அனுப்ப முடியல. என்னன்னா வந்து, நான் போயிட்டு வந்து 4 மணி ஆச்சு. திருப்பி 5 மணிக்கு அங்கேருந்து எடுத்துருவாங்க. ஷிப்ப எடுத்தாச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து என்னோட சிம் கார்டு ஒர்க் ஆகாது. அந்த இடைப்பட்ட காலத்துல தான் டக்கு டக்குன்னு எடிட் பண்ணி போட்டுவிட்டேன். ஒரு சரியான எடிட்டிங் இல்லாம போச்சு. ஓகே. இன்னும் வரும் காலங்களில் வந்து அது சரியான முறையில் செயல்படுத்தப்படும். ஆ சரியான முறையில் கண்டிப்பா வந்துரும். ஏன்னா, அது சிம் கார்டு வந்து அங்கே போய் தான் எடிட் பண்ணுவேன். ஆ இப்ப வந்து நம்ம துருக்கிக்கு வந்தாச்சு. ஆமா, துருக்கி என்ட்ரன்ஸ் ஆயாச்சு உள்ள. நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஒரு 2 நாள் இருந்துட்டு, அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பெரிய சிட்டிலாம் கிடையாது. சின்ன சின்ன சிட்டி தான் அது. ஏன்டா இப்ப துருக்கிக்கு வந்தாச்சுங்கிறதுக்காண்டி ஒரு சின்ன இன்ட்ரோ. ஆமா, இனிமேட்டு துருக்கி சீரியஸ் தான் போகும். சீரியஸ் தான் போகும். மத்தது இந்த யூரோப்ல வந்து நம்ம கிரீஸு, இட்டாலி, ஸ்பெயினு இங்கலாம் வந்து போகும், வரும். ஆனா, துருக்கி வந்து இந்த வாட்டி நம்ம அடுத்து கொஞ்சம் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து துருக்கிய எக்ஸ்ப்ளோர் பண்றேன். வெளில போயிருக்கேன். ஆனா, இந்த மாரிக்கு ஒரு முக்கியமான இடத்துக்குலாம் போனது கிடையாது. அதனால ஃபுல் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆ அடுத்து வந்து நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மலைக்கு மேலேயும் ஒரு சில அடுத்து வர காலங்கள்ல வந்து மேலயும் கட்டுவாங்கன்னு தகவல் வந்துகிட்டு இருக்கு. சொன்னாங்க. மேலேயும் கட்டப் போறாங்க அப்படின்னு. ஃபுல்லாவே மலை ஃபுல்லா வீடு. அதனால வந்து இப்ப வந்து திருப்பி வந்து இந்த ஷிப் வந்து துருக்கி வந்துட்டு திருப்பி கிரீஸுக்கு போகுது. போயிட்டு அந்த கெஸ்ட்லாம் இறக்கி விட்டு, திருப்பி அங்கேருந்து கிளம்பி திருப்பி துருக்கிக்கு வந்துரும். துருக்கி வந்துச்சுன்னா நல்ல நல்ல இடத்துக்கு குசாதாசி, பெரிய பெரிய அந்த சிட்டி குசாதாசி, இஸ்தான்புல் போகுது கேபிட்டலு. போகுது. அங்கே நைட் லைஃப் பார்க்கலாம். ஏன்னா ஓவர் ஸ்டே இங்க இருக்கு. அதெல்லாம் நம்ம இனி வரும் காலங்களில் பார்க்கலாம். இது வந்து நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது என்னவென்றால், அந்த மெழுகினால் செய்யப்பட்ட சின்ன சின்ன கலை ஓவியம். இது வந்து அந்த நாட்டில் இருக்க பெண்மணிகள் செஞ்சுகிட்டு இருந்தாங்க. ஃபுல்லா மெழுகு. இந்த பேக் மெழுகு கிடையாது. லெதரோ இல்ல வந்து வேற என்ன ஃபேப்ரிக்ன்னு தெரியல அது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெழுகு. நம்ம வீட்ல வந்து அழகு பொருட்களா வச்சிருக்கலாம். ஆமா, ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சிருக்கலாம். இந்த ரொமான்டிக் காதலர்கள் வந்து இத வைத்து மெழுகுதிரிய பத்த வைத்து கொண்டு அ கேண்டில் லைட் டின்னர் என்ற முறையில் வந்து தனது ரொமான்டிக் டின்னர், கேண்டில் லைட் டின்னரை வந்து கொண்டாடலாம். எ சிறு சிறு பொம்மைகள், நல்ல நல்ல பொம்மைகள்லாம் இருக்கு பாருங்க. பொம்மைகளு, சிப்பிக்குள் முத்து, வேற ஃபிஷ்ஷு, மீனு அந்த மாரி நல்ல 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 ஒரு கலைநயம் நல்லா பண்ணியிருக்கான். ஃபுல் அண்ட் ஃபுல் மெழுகு தான். ரொம்ப ஒரு வீடியோ கவர் பண்ணல. சரி ஜஸ்ட் வந்தாச்சு. ஒரு சின்ன இன்ட்ரோ போடுவோம்ன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சரி இது கொஞ்சம் கடையில யாருமே இல்ல. ஒரே ஒரு ஆயா தான் இருந்துச்சு. அதனால அந்த ஆயாட்ட கொஞ்சம் லைட்டா மொக்க போட்டு எடுத்தேன். அது இன்னொரு ஆர்ட் மாரிக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால வரைஞ்சாங்க. அதுல அலோவ்ட் இல்லன்னு சொல்ட்டாங்க. ஏன்னா காசு ஒரு €10 குடுத்தோம்னா எல்லாத்தையும் விட்டுருவாங்க. எல்லாம் பண்ண சொல்லுவாய்ங்க. நம்ம எல்லா கடையிலும் உட்காந்து காசு குடுத்துட்டுலாம் பண்ண முடியாது. அதனால எங்கே ஃப்ரீயா இருக்கோ அப்படித்தான் பண்ணலாம். ஏதாவது ஒரு சின்ன பொருள் வாங்குனோம்னா, அவங்களே சரி எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்கு நல்லா பேசுவாய்ங்க. சும்மா காசு இல்லாம சும்மா குறு குறு குறுன்னு பார்த்துட்டு வீடியோ மட்டும் எடுத்தோம்னா, நம்மள ஒரு ரூவா ரெஸ்பெக்ட் குடுக்க மாட்டாய்ங்க. அதனால சும்மா எங்கெங்கே எடுக்க முடியுதோ அங்கே மட்டும் எடுக்கலாம். ஆமா, இது வந்து ஓலையில செய்த கண்ணாடி தலைவர்கள். இந்த துருக்கியோட தலைவர்கள் நாட்டு இதெல்லாம். அ அப்புறம் வந்து துருக்கிக்குன்னு ஒரு தனி லாங்குவேஜ் இருக்கு. துருக்கி வந்து இஸ்லாம் நாடு. ஆமா, இஸ்லாம் நாடு அது வந்து. ஆனா வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு ஈரோப்புக்கு இணையான நாடு. ஈரோப்புடைய கல்ச்சருக்கு ஒட்டி தான் வரும். அந்த மாரி கல்ச்சரல்ஸ்லாம் இருக்கும். ஆனா மக்களுக்கு மட்டும் லைட்டா டிஃபரெண்ட்டா தெரிவாங்க. அந்த என்ன சொல்றது, இஸ்லாமுடைய இந்த இதெல்லாம் தெரியும். ஆனா வந்து லைஃப் ஸ்டைல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வந்து அ ஈரோப் இதுல தான் இருக்கும். புத்தர் சாய்ச்சு வச்சிருந்தான். இதுக்கு ஒரு பேர் ஒண்ணு சொன்னாங்க. ஏதோ புத்தருக்கு ஏதோ பேர் சொன்னாங்க. துர்க்கிஷ் லாங்குவேஜ் தான் இங்க அது அஃபிஷியல் லாங்குவேஜ். இதுக்குன்னு துர்க்கிஷ்க்குன்னு தனி கரன்சி இருக்கு. ஆ அப்புறம் வந்து இந்த துருக்கி நாட்டுல வந்து துருக்கியில தான் வந்து நம்ம இயேசு இது இவங்க இருக்காங்கல்ல, மதர் மேரி. அவங்களுடைய லாஸ்ட் காலங்கள்ல வந்து இங்க தான் வந்து கழித்தார்கள் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. ஒரு வாட்டி இங்க ஷிப்ல வந்து கூட்டிட்டு போனாங்க. வெர்ஜின் மேரி ஆஃப் ஹவுஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது யாருமே அவ்வளவா தெரியாது. அது வந்து இது ரொம்ப என்ன சொல்றது, அதோட தொடர்பு கிடையாது. மாதாவ பத்தின வரலாறுகளும் வந்து குரான்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆ அப்புறம் வந்து இது வந்து சின்ன சின்ன டூர் டூர் போட்டு நம்ம புக் பண்ணி போயிட்டு வந்துகிட்டு இருக்கலாம். அடுத்து என்ன துருக்கிய பத்தி சொல்றதுன்னா, துருக்கியில வந்து இந்த 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 என்ன சொல்றது, இதான் அந்த இந்த இது லாங்குவேஜ் அதோட எழுத்து வடிவம். துருக்கியோட இது. ஆமா, இங்க பீச்லாம் நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரே பார்டர் இருக்கனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. துருக்கிஸ்ல எல்லாமே ஒரு ஏன்னா வெஸ்டர்ன் கல்ச்சர்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்லு 2 பீஸ்லலாம்
இருக்கிறாங்க. ஒரு இஸ்லாம் கண்ட்ரில அப்படி அப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா துருக்கீஸ்ல அப்படி இருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரினர் தான் இருக்கிறாங்க. நல்ல ஒரு என்ன சொல்றது, நம்ம மால்தீவ்ஸ் மாரின்னு நெனைக்கிறேன். இந்த இந்த இது வந்து சும்மா ஃப்ரீயா இருக்கிறப்ப நம்ம இந்தியால. ஆமா. இது வந்து இ ரோட்டோரத்துல இருக்க கடையில அக்கான் பீச்ன்னு சொல்லி நல்ல ஒரு லயனோட ஸ்டாச்சு வச்சு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு ரவுண்ட்ல வந்தேன். நம்ம ரவுண்டு போயிட்டு வந்துட்டு, சரி சும்மா ஒரு இன்ட்ரோ மாரி குடுத்து, அடுத்து நம்ம துருக்கிக்கு வந்தாச்சு. துருக்கி தான் இனிமேட்டு அது எடுக்க போறோம்னு அப்படி ஒரு இது. ஆ அப்புறம் வந்து இங்க சின்ன சின்ன என்ன சொல்றது, அந்த சின்ன சின்ன அந்த அது என்னது, சின்ன சின்ன ஷிப்பு, அந்த ஃபெரின்னு சொல்லுவாங்க. அந்த இது மாரியே போட்டு அந்த மாரி நெறையா இருந்துச்சு. ஆமா. அப்புறம் வேற என்ன துருக்கிய பத்தி சொல்றதுக்கு? ம். ஆமா. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே டென்ட்டு. ஆமா. டென்ட் போட்டு அம்பர்லா ஷேப்ல போட்டிருந்தாங்க. ஒரு சில நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு இது இருந்துச்சு. அப்போ உள்ள வந்து முக்கியமான இடத்துக்கு நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. இது வந்து டியூட்டி ஃப்ரீ. டியூட்டி ஃப்ரீ வந்து பெய்லிஸ்ன்னு சொல்லி ஐஸ்கிரீம் ஃப்ளேவர், சால்டட் கிரீம் அந்த மாரிக்கு என்ன சொல்றது? இது லிக்கர் இது வந்து இது இன்டர்நேஷனல் பிராண்ட் தெரியும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்து காஃபி, கோல்ட் காஃபி அந்த மாரியே ஃப்ளேவர்ல எல்லாமே வந்து என்ன சொல்றது? ட்ரிங்க் இது சரக்கு சாராயங்கிற முறையிலயும் சேர்க்கலாம். காஃபிங்கிற இதுல. இது வந்து எல்லாமே இது ஃப்ளேவர் தான். கேரமில்லு, பிஸ்தா, இது சாக்லேட்டு, இது லெமன் ஃப்ளேவரு, லெமனு, இது வோட்காவா என்னவா டக்கீலாவா என்னன்னு தெரியல. இது சாக்லேட் ஃப்ளேவர் விஸ்கி எல்லாமே ஃப்ளேவர்ல ஆயிட்டாங்க. இப்போ இது இன்டர்நேஷனல் பிராண்ட். இது வந்து இது வந்து இது சில்லி அண்ட் ட்ராபிக்கல், சில்லி அண்ட் பிளஸ் மேங்கோ. இது என்னன்னு தெரியல. இது கேன்பெரி மாரியே இருக்கு. எல்லாமே வந்து என்ன சொல்றது? ஆல்கஹால் பிளஸ் ஜூஸ் அந்த மாரி காக்டெயிலாவே கொண்டாந்துட்டாய்ங்க. நம்ம மிக்ஸ் பண்ணலாம் வேணாம். இது வந்து இது எல்லாமே துர்க்கிஷ் பிராண்ட் எல்லாமே வோட்காவா. இது கிரீனு, ப்ளூவு இது மாரி எல்லாம் என்னன்னு தெரியல. என்னென்ன ஃப்ளேவர்ன்னு தெரியல. ஆமா. அது எவ்வளோன்னு தெரியல. ஆனா சே ரே ரேட்லாம் கொஞ்சம் சீப்பான ரேட்ல தான் இருந்துச்சு. ரொம்ப அதிகமான விலைகள்லாம் இல்ல. இதே இது நீங்க ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அங்க சிங்கப்பூர்லாம் சரியான ரேட்டா இருக்கும் டியூட்டி ஃப்ரீல. இந்த மாரி யூரோப்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால டியூட்டி ஃப்ரீ இங்க உள்ள டியூட்டி ஃப்ரீ, ஏர்போர்ட் உள்ள டியூட்டி ஃப்ரீ, ஏர்போர்ட் உள்ள டியூட்டி ஃப்ரீ ஏறத்தாழ ஒரே மாரி தான் இருக்கும். ஆமா. இதுல இங்க சிகரெட்ஸ்லாம் வந்து இங்க தான் வாங்கிட்டு போவாய்ங்க சிகரெட்ஸ்லாம். இங்க ரொம்ப கம்மியா இருக்கு. துர்க்கிஷ்ல சிகரெட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதே மாரிக்கு ஃப்ளேவர்ஸ் பயங்கரமா இருக்கும். இது வந்து துருக்கியில இருந்தும் நம்ம கிரீஸ்ல இருந்தும் போயிட்டு வர போக்குவரத்து கப்பல். சிட்டிங் மட்டும் தான் இருக்கும். போயிட்டு போயிட்டு வந்துக்கலாம். இந்த சிங்கப்பூர்ல இருந்து இந்தோனேஷியாவுக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, வேலைக்கெல்லாம் போயிட்டு போயிட்டு வருவாங்க. அது மாரி ஊர சுத்தி பார்த்துட்டு போயிட்டு வரலாம். வேலைக்கு இப்ப அந்த மாரி ஒரு சின்ன ஒரு புக் பண்ணிட்டு போயிட்டு போயிட்டு வரலாம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பாஸ் பண்ணி போயிட்டு வந்துரலாம். அடுத்து என்னன்னா, அடுத்து ஒரு சின்ன ஒரு கப்பல் நின்டுச்சு. அதையும் ஜஸ்ட் சும்மா ஒரு கவர் பண்ணேன். அதுல ஒரு நம்ம ஊர்க்காரர் ஒருத்தர் நின்டாரு. அவர கரெக்ட் பண்ணி அவர் உள்ள வீடியோக்குள்ள கொண்டாருங்களான்னு பார்த்தேன். அவரு ரொம்ப பிஸியா இருந்தாரு. இந்த கப்பல் தான் அது. லைட்டா நம்ம ஊர்க்காரர் தான். அப்படி நம்ம நம்ம ஸ்ட்ரக்சர் நம்ம ஒரு ஃபேஸ் கட்லாம் அப்படியே இருந்துச்சு. லைட்டா இழுத்து கொண்டாடலாம்னு பார்த்தா முடியல. இதுல இந்த கேங்வேல மேல இங்க நின்டாரு. அவர் ஆஃபீஸர். சின்ன ஷிப்பு. இது எத்தன பேர் எங்கெங்கே போகுது, என்ன போகுதுன்னு கலெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன். முடியவில்லை. இத்துடன் முடிவடைகிறது துருக்கியோடைய என்ன சொல்றது, சகாப்தம் தொடங்கும் இனி. இனி அது அடுத்தடுத்து வந்து யூரோப்ப கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு, துருக்கிய பத்தின டீட்டெயில்ஸ கவர் பண்ணலாம். இந்த ஆளு தான். லைட்டா பேசிக்கிட்டு இருந்தேன். பார்க்க முடியாம போச்சு. அடுத்து நம்ம சந்திப்போம். அடுத்து அடுத்து எம்பர்கேஷன் பிஸியா இருக்கும். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். ஸ்டே டியூன். பி வித் கடல் யாத்ரிகன். பை பாய்.